ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேச்சுவாரி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாழை இலை கொழுக்கட்டை தாங்க. இது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு ரெசிபி. அதுவும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக அப்படியே ஜூஸியாக இருக்குங்க. நார்மல் நம்ம கொழுக்கட்டை செய்கிற மாதிரி இது இல்லை. வாழை இலை செய்கிறப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளான ஒன்று தாங்க எடுத்துக்கிறேன். ரேஷன் பச்சரிசி தாங்க. அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி நல்லா க்ளீனாக, அதுக்கப்புறம் நான் வீட்டு ஃபேன் காற்றுலேயே காய வச்சு நல்லா மிக்சிலேயே அரைச்சி வச்சுருக்கேங்க. நல்லா ஃபைன் பவுட்ரு. அந்த அரைக்கும் போது ஈரம் கொஞ்சமாவது இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஃபைன் பவுட்ராக வருங்க. இப்போ நான் ஃபைன் பவுட்ரை அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது ஒரு அடி கனமான பாத்திரத்தில் இந்த அரைச்சி வச்சுருக்க மாவை 2 பார்ட்டாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம வறுத்து செய்கிறப்ப கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக வரும். நிறைய பேர் ஆவை கட்டி பண்ணுவாங்க, அது கூட அந்த அளவுக்கு சாஃப்டாக வருமானு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி வறுத்து செய்கிறப்ப கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே வறுத்து தான் செய்வேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிறோம். நம்ம வறுக்க இதோட ஸ்டேஜ் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஆனால் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு மணல் மாதிரி கொட்டணும். இது அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ நல்லா ஈரெல்லாம் போயிட்டு வறுந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பாத்திரத்தில். அந்த தண்ணியில் நல்லா கொதிக்கணுங்க. அந்த தண்ணி இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு அதை கொதிக்கும் போது அதிலே கொஞ்சம் உப்பு, இது கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு இந்த மாவை நல்லா தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதித்து வரணும். கொதித்து வந்த பிறகு தான் நம்ம ஊற்றணும். சும்மா சூடு பண்ணினா மட்டும் போதாது. கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வராது. நல்லா கொதிக்கணும் தண்ணி. கொதிக்கிற தண்ணியை தான் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் தேவைப்பட்ட உங்கள் டேஸ்ட்டுக்கு இந்த மாவில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் இன்னும் வாசமாக இருக்கும், நல்லாவே இருக்கும். நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு அதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு இதை வச்சிடணுங்க. இதுக்கப்புறம் ஸ்டஃபிங்க்கு நான் வேர்க்கடலை தாங்க ஸ்டஃபிங்காக பண்ண போகிறணும். அதுக்கு வேர்க்கடலையே நல்லா வறுத்து தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை, ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இப்போ நல்லா வெல்லம் நிறைய சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கம்மியாக சேர்த்தாலும் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மிக்சியில். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வேர்க்கடலையை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெல்லம் போடணும். ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சா அது வேர்க்கடலை சரியாக அரைப்படாது. அந்த வெல்லம் போய்ட்டு நல்லா மிக்சியில் ஜாம் ஆகிடும். முதல்ல நம்ம ஒரு ஓட்டு எடுத்துடணும் நாங்கள் வேர்க்கடலையை. அதுக்கப்புறம் தான் வெல்லம் சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டாக எல்லாம் ஃபைன் பவுடராக ஒன்று போல் வரும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இதுவும் எடுத்து வச்சுக்கிறோம். மாவை ஒரு தண்ணி தொட்டுக்கணும், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும். கூடவே தண்ணி கையில் நனைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொடியாக கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டா ஷேப்க்கு எடுத்து ஒரு வாழை இலை எடுத்துக்கிறோம். நம்ம வாழை இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட சப்பாத்தி கட்டையோ இல்லை தட்டோ கூட இருந்தால் திருப்பி போட்டுட்டு அது மேலே வாழை இலையை வச்சுட்டு தண்ணி தொட்டு எடுத்து நல்லா எவ்வளோ மெலிசாக நம்ம அமுத்தி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தட்டுங்க. வாழை இலை இருக்கிறதுனால அது உடஞ்சி வராது. மாவு ஏற்கனவே நம்ம தண்ணி ஊற்றுறதுனால நல்லா வெந்து போயிருக்கும் மாவு, அதனால் அது உடஞ்சி வராது. நல்லா மெலிசாக தட்டினா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம மெலிசாக தட்டுறதை பொறுத்து தான் இந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட்டே. மெலிசாக தட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பூரணத்தை எடுத்து சென்டராக வச்சுருங்க. வச்சு இந்த வாழை இலையை 2ஆக மடிச்சிட்டிங்கனாலே போதுமானது. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இதை நம்ம வச்சு இட்லி மூடிட்டு ஒரு 20 மினிட்ஸு ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்லோவாக, ஏற்கனவே இது வெந்ததுனால ஒன்றும் பயப்பட வேணாம், சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி கலர் சேஞ்சாக இருக்கும். இது நல்லாவே வெந்திருக்குங்க. இப்போ இந்த வாழை இலையில் பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட் அதிகங்க. இது இதயத்துக்கு பலதரம் ஆயில் கூடுன்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போது ஒரு டைம் நான் இந்த மாதிரி வாழை இலையில் நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப அதுவும் ஆவிலேயே வேக வச்சு அந்த வாழை இலையோட எசன்ஸுமே இறங்கியிருக்கும். அதனால் அது ஹெல்த் பெனிஃபிட் ரொம்பவே அதிகம். நம்ம தினமே வாழை இலையில் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரெசிபீஸும் நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப அதனுடைய பெனிஃபிட்டும் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே இது ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.